இன்னைக்கு வந்து 2 பெரும் விழா. அப்படின்னா வாழ்க்கையில் வந்து 70 பீமரத சாந்தி. இது ரொம்ப முக்கியமான நாள். இந்த பீமரத சாந்தின்னு ஒரு கல்வெட்டு சார். அடுத்தது வந்து வைர விழா 75 அரசு சார். இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து எல்லோருக்கும் கிடைக்கிறது கிடையாது. கிடைச்சா கூட இப்படி ஒரு அவையில் உட்காந்து பாராட்டுறதுக்கு கிடையாது, வாய்ப்பு இல்லை. இது எல்லாம் இங்கே ஒன்றா கிடையாது. இதுக்கெல்லாம் இந்த 2 விழாவையும் சிறப்பிக்கிற மாதிரி, இதுக்கெல்லாம் மகனை வச்சா மாதிரி மதுரையிலேருந்து பாலகிருஷ்ணன் சார் வந்திருக்காரு. அதே ஒரு சிறப்பு. இப்போ இதில் வாழ்க்கையில் வந்து நான் ஏன் இதை ஒரு தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வைர விழா, பீமரத சாந்தி இதெல்லாம் ஏன் ஒரு சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னா, வாழ்க்கைங்கிறது நம்ம கணக்கு போடுற மாதிரி கிடையாது. 2+2 அப்படின்னு ஈஸியாக கூட்டுற மாதிரி கிடையாது. வாழ்க்கையை வந்து திருவள்ளுவர் சொல்றார், பிறவி பெருங்கடல் நீந்துவார் முடிச்சிட்டார், நீந்தார் இறைவனடி சேராதுன்னு சொல்லிட்டு. இந்த பிறவிங்கிறது பெரிய கடல். இந்த கடலில் நீந்திட்டா இறைவன் கூட வந்துடுவான். இந்த 1.5 வரையில் முடிச்சிட்டார். சரி, இறைவன் எப்படி கூட வரலாம் அப்படிங்கிறதுக்கு திருமந்திரத்தில் திருமூலர் என்ன சொல்றாங்க, மனத்துக்கண் எழுகின்ற மாய நன்னாளன் நினைத்ததா இவன் எண்ணிதான் நினைக்கல, நினைத்ததா இவன் எண்ணில்தான் நினைக்கல, எனக்கிறை அன்பினன் என்பர் இறைவன் பிழைக்க என்றார் பக்கம் பேணி நின்றானே. அவர் சொல்றார். என்ன சொல்றாரு இதுல? அதாவது அழியாத மனத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமான் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை அறிவான். ஆனால் அவர்களோ இறையாருக்கு எனக்கு இல்லை, இறைவனை கருணை காட்டல, யாருக்கோ பண்ணுறான், நல்லவன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு இவங்க மனசில் ஓடிட்டு இருந்தாலும் இறைவன் என்ன பண்ணுறான், பிழைக்க என்றார் பக்கம் பேணி நின்றானே. அதாவது பிறவித்துறையர்களே பற்றி பிழைக்க நினைப்பவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஈடேற்றுகிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இறைவன் நம்ம ஒரு செயலுக்கு பின்னாடி இருக்கான் அப்படிங்கிறது தான் இதில். அப்போ அந்த வாழ்க்கையில நம்ம நினைக்கிறதும் நடக்குது, நமக்கு நினைக்காததும் நடக்குது இல்லையா? நம்மளே நடந்துருக்கோம். இந்த இன்டர்வியூ போனேன், யாராவது எப்படி ரெக்கமெண்டேஷன் வந்தாங்க, ஆனால் எனக்கு கிடைக்கும், நான் நினைக்கிறேன் கிடைச்சிச்சு. இதெல்லாம் அது மாதிரி நிறைய நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பார்த்தோம். இதுக்கு இன்னும் ஒரு புரிகிற மாதிரி, அதாவது உயிர் விஷயங்களோட தப்பு ஜஸ்ட் எஸ்கேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு இன்னும் நம்ம புரிகிற மாதிரி பார்க்கணும்னா, ஒரு மான் காடு பூரா வேட்டையாடிட்டு தண்ணி தாங்க எடுக்குது, நீர்நிலையை தேடி ஓடி வருது. ஓடி வந்து நீர்நிலையை பார்த்தோம், தண்ணி குடிக்க போய் தண்ணியில் வாய வைக்கும் போது ஒரு பெரிய முதல்ல அப்படி வாயை திறந்து அப்படி வருது. வந்தோடனே தப்பி பொழைச்சி திருப்பி ஓட பார்க்கலாம். ஓடி உடனே பார்த்தா பின்னாடி புளி நின்று, அவ்வளோதான் கதை முடிஞ்சு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துருச்சுமான். இப்போ முதல்ல என்ன பண்ணுது, சரி தண்ணியிலே இருந்துட்டு மான் குடிக்க முடியாது, கரையை நோக்கி போகணும், கரையை நோக்கி வருது. புளி என்ன பண்ணுதுன்னா, மான் ஏதோ நம்மளை மாதிரி பதுங்குது, பாய போகுது. அதனால் நம்ம கொஞ்சம் வேகமாக பாயணும்னு சொல்லி வேகமாக பாயுது. புளியோட எஸ்டிமேட் தப்பாக போகுது. நேராக புளி போய் முதல்ல வாய்ப்பு போயிடுச்சு, மான் தப்பிச்சிருக்கு. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல நம்ம எல்லாம் தப்பாத்துங்க. அதனால் நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. இதை ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இந்த வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு அனுபவம். அந்த வாழ்க்கையை பற்றி எல்லாரும் அந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சினிமாவிலே எடுத்துக்கலாம், வாழ்க்கையை என்ன போனோம் வழங்குகின்ற பாடம். இன்னொரு சினிமா என்ன சொல்கிறான், வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கண்ணதாசன் தம்பி கேட்டதுக்கு பிறப்புனா என்ன பிறந்துவார், அன்புன்னா என்ன அறிந்துவார், அறிவுன்னா என்ன அறிந்துவார். சரி, எல்லாமே நான் வந்து அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும்னா ஆண்டவனே நீ அவருக்கு, நான் தான் வந்து அனுபவமே நான் தான் அப்படின்னு. இந்த வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவங்கவுங்க சுமையை அவங்கவுங்க தான் தூக்கிட்டு போகணும். அவங்கவுங்க தான் ஆண்டவன் வைக்கிற பரீட்சையில் அவங்கவுங்க தான் பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணவங்க தான் இங்கே பார்த்துருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வாழ்க்கை வந்து 3 பார்ட்டு சார். 1லேருந்து 25, 25லேருந்து 60, 60லேருந்து 2. சரி, அப்படி 3 பிரிக்கிறோம் அப்படின்னா, அந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு 3 விஷயம் வேணும். ஒன்று சக்தி, இன்னொன்று பணம், இன்னொன்று நேரம். இது 3 வேணும். இது 3 ஒரு டைம்லேயும் 3 இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்காது. 1லேருந்து 25 வரையில் நேரம் இருக்கும், சக்தி இருக்கும், பணம் இருக்காது. 25லேருந்து 60 வரையில்
பணம் இருக்கும், சக்தி இருக்கும், நேரம் இருக்காது. 60க்கு மேலே பணம் இருக்கும், நேரம் இருக்கும், சக்தி இருக்காது. இப்போ என்ன, பிரியாணி சாப்பிடணும்னா செரிக்கணும், சக்தி வேணும். இந்த சின்ன வயசுல சாப்பிடலாம், அப்புறம் பணம் இருக்காது. அந்த அந்த 60ல் இது 25க்கு மேலே 60க்குள்ள எல்லாம் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. சரி, வயசான காலத்தில் பணம் இருக்கும், நேரம் இருக்கும், சக்தி இல்லை, சாப்பிட்டா சரிக்காது. இதான் சார் வாழ்க்கை. இப்போது இப்படி ஒரு ஆண்டா வச்ச பரீட்சையில் எல்லாம் சக்ஸஸ் பண்ணாமல் தான் இன்றைக்கி 60, 70 தீவிரவாத சாந்தி வயிறு விழா எல்லாம் கலந்து வந்து பார்க்குறாங்க. இப்படி எல்லாம் இதெல்லாம் என்னன்னு கேட்டால் கடவுள் நேரம் வந்து யாரையும் வாழ்த்த முடியாது, ஒரு மனித ரூபத்தில் வந்து வாழ்த்துவாங்க. இப்படி ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. சரி, இப்படி பார்க்கும்போது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், நமக்கு இந்த அனுபவம், வாழ்க்கைங்கிற அனுபவத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 அனுபவம் படிக்கிறது, அதுக்கப்புறம் அனுபவப்படுறது, நண்பர்கள்லேருந்து வருது. இதன் மூலயமா ஒரு அனுபவம், அறிவு. இந்த விலை மதிக்க முடியாத செல்வம் அப்படின்னா அறிவு. அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. பணம்னா அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது. 1 கோடி, 2 கோடி, 10 கோடி, அதுக்கு எல்லாத்தையும் நம்பர் இருக்குது. எவ்வளோ இருந்தாலும் இருக்குது, எதுவாக இருந்தாலும் இருக்குது. அறிவு அப்படி கிடையாது. அது விலை மதிக்கவே முடியாது, எடுக்கவும் குறையாது. அதனால தான் விலை மதிப்பு இல்லாத செல்வம் அறிவு. சரி, மிகப்பெரிய பாதுகாப்பு உண்மை. உண்மையை சொல்லியாச்சுன்னா நான் வந்து கவலைப்படணும், உண்மை நம்மளை பாதுகாக்கணும். நம்ம போய் அதை ஒன்று பொய் சொல்லியாச்சுன்னா இங்கே என்ன சொல்லணும், அங்கே சொன்னாலும் அதே எனக்கு வந்து தலைக்கு மேலே கற்றுட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் வரேன், ரயிலோடு போயிட்டுருக்கேன். போயிட்டு வரும்போது கேட்குறாரு, என்ன சார் கூலி படம் பார்த்துங்களா? ஐயா, அதை போய் எவன் பார்ப்பான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். பாலகணபதி சார் வராரு, இதாட்ட சார் அன்றைக்கி வந்தீங்களே, நீங்கள் எவ்வளோ கொடுத்து டிக்கெட்டு வாங்கினீங்க? நானே 1000 ரூபா கொடுத்து வாங்கி, உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிது? எப்படி நீங்கள் மொத்தம் வந்தீங்க ரயில் மாட்டிக்கிறேன்ல. இந்த மாதிரி வந்து எப்படி இருந்தாலும் போய் வந்து மாட்டி விட்டுருவாங்க. அதனால் உண்மை வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு. பலமான ஆயுதம் எதுன்னு கேட்டால் பொறுமை. அற்புதமான மருந்து சிரிப்பு. இதனால சேர்ந்த கலவை நம்ம அரசு. அதில் இப்போ மனுஷனே வந்து ஒரு கலவை தான். கலவைன்னு ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, அந்த விளையாட்டு பாடலாம். தஞ்சாவூர் மண்ணெடுத்து, தாமிரபரணி மண்ணெடுத்து, சேர்த்து 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 இந்த பொம்மை, இது பொம்மை இல்லை, பொம்மை இல்லை, உண்மை அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், உண்மைதான். ஏன்னா ஒரு ஊருக்குள்ள ஒரு பாரம்பரியம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் படிக்கிறோம், யார் கூட சேர்றோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எல்லாமே நம்மளுடைய ஒரு வெளிப்பாடே வேறு மாதிரி இருக்கும். அதில் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அன்வேல் சாரை பொறுத்தவரையில் அவர் ஏதாவது மனசில் பட்டதை ஓப்பனாக பேசுகிறார். அது ரொம்ப நல்லது, எனக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டால் ஒன்றுமே சொல்லாமல் வந்து நம்ம எதுவுமே நமக்குள்ள ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. சொல்லிடுவார். சொன்ன அப்புறம் வந்து அது சரியாக இருந்தால் சரி, ஓகே, எல்லாரும் இல்லை அப்படின்னு மனசுனா கூட அதை மனசில் ஏற்றுக்கிட்டு எந்த விதமான உதவி இல்லாமல் அதுக்காக உழைக்கிறதுல வந்து அவரை பற்றி தான் அவர் தான். அப்படி ஒரு அற்புதமான மனிதன். இதில் வந்து அவர் பார்க்க அதில் கலவைன்னு சொன்னேன் இல்லையா, இதில் அவர் மனசார மட்டும் அவர் உறுதியை பார்க்கும்போது ஒரு பட்டையை பார்க்குறாரு. மனசு மட்டும் நல்லாவே பட்டையில் பேர் ஒரு உறுதியானவர். தோட்டத்தில் பார்க்கும்போது மீசையமாக வீர வண்டியை கட்டணும் மாதிரி ஒரு தோட்டம். ஒரு செயல்பாடு அப்படின்னு வரும்போது, இப்போது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னாக்கா 4 பேரை கூப்பிட்டாப்பா, அந்த வேலை பாரு, அந்த வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயாவது போனாக்கா அந்த வேலை நடக்காது. இதுக்கு நான் நெப்போலியன் இருக்காங்க இல்லையா, நெப்போலியன் என்ன பண்ணுறாங்கன்னா, போர் நடக்குது, போர் முடிஞ்சு போயிட்டு இருக்காங்க, பொழுது போயிடுச்சு, போர் நிறுத்தியாச்சு. அங்கேயும் வர்றான், வந்து ஒரு இடத்துல டென்ட்டு போடணும். டென்ட்டு போட்டு தங்கலாம் அப்படின்னு பார்த்தா 4-5 இடத்துல இழுத்து கட்டுறதுக்கு இடம் இருக்குது, ஒரு இடத்துல கட்ட முடியல, ஹோல்டிங் இல்லை. அப்போ என்ன சொல்கிறான்னா, 2 போர் வீரரை கொண்டு, அப்பா நான் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறாங்கல் பார்த்தேன், அந்த கல்லை போய் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். 3 பேர் இருந்தால் தூக்கலாம், 2 பேர் போங்க, இன்னொரு ஆள் இருக்கிறாங்க. அவன் ஏற்கனவே பொழுது விடுத்து மண்டை உடம்பு போய் இருக்கிறவன் அங்கேயிருந்து வந்து இதெல்லாம் அப்பா போட்டு வந்து மண்ணத்தை சொல்ல மறக்க முடியாது இல்லையா. போகிறான், போய் தங்கிக்கிட்டே போகிறான். திட்டிகிட்டே போகும்போது கல்லுக்கிட்ட போகும்போது பொழுது போயிடுது. அப்போ தான் 3ஆவது ஆள் வர்றான், முகம் தெரியல. 3 பேர் சேர்த்து கல்லை தூக்கிட்டு வர்றாங்க. கல்லை தூக்கிட்டு போட்டு கடற்கரை போட்டு நிறுத்து பார்த்தா 3ஆவது ஆள் நெப்போலியன். எப்படி இருக்கும்? சரி, போட்டால் முடிஞ்சு போச்சு.
அந்த வேலையே நெப்போலியன் வந்து ஒரு சிறந்த தலைவனாக இருந்தான், ஒரு மாவீரனாக இருந்தான் அப்படின்னா ஒரு இடத்துலையும் அவன் இருந்தது அவசியம். அப்படி நம்ம தங்கவேல் சார் எப்படின்னு கேட்டால், ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்னா அதில் வந்து ஒரு மாவீரன் நெப்போலியன், வேலை செய்கிறதுல ஒரு மாவீரன் நெப்போலியன் மாதிரி ஒரு உதாரணத்துக்கு விநாயகர் சதுர்த்தி எடுத்துங்க, எதுவாக இருந்தாலும் அவருடைய செயல்பாட்டில் வந்து அவரை கொஞ்சம் கூட பின்வாங்கப்பட்ட ஒரு சிறந்த மாவீரனாக இருப்பார். இப்படி ஒரு 3 பேருக்கு சேர்ந்த ஒரு கலையாக தான் அவரை பார்க்குறேன். அப்படி சிறந்த 2 பேருடைய வைர விழா, ரெண்டாவது தகவல் சாருடைய சாந்தி, இது வந்து இன்னைக்கு நடக்குது. இதில் வந்து சரி ஓகே, இதில் இவர்கள் இருவருடைய இந்த அரசனுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி அவருடைய குடும்பத்தாரும் அவரும் 100 ஆண்டு காலம் வாழ, எல்லா வளமும் நலமும் பெற்று நிறைவாக வாழ வாழ்த்துக்களை கூறி பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுகிறேன். தகவல் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி அவரும் அவர் குடும்பத்தாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று நிறைவாக வாழ எல்லாம் உள்ள உண்மையை